இது இப்போ என்ன ஆகுது? பரவலாக்கப்பட்டிருக்கு. அதிகார பரவலாக்கல் போல ஊழல் 234 தொகுதிக்கும் போயிருக்கு. திமுக 2000 ரூபா கொடுத்துருக்கா, அதிமுக 2000 ரூபா கொடுத்துருக்கலாம். 2 லட்சம் வாக்காளர்களுக்கு. அப்போ 40 கோடி ரூபா கொடுத்துருக்கா. ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபானா 234 தொகுதிக்கு 10,000 கோடி ரூபா திமுக செலவு பண்ணிருக்கு, அதிமுக 10,000 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கு. தேர்தல் ஆணையம் 10,000 கோடி செலவு பண்ணிருக்கு. எப்படி? அரசு, மத்திய அரசு பாதி, மாநில அரசு பாதி, 5000 கோடி தேர்தல் நடத்துவதற்கு. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள், 2 கட்சி 234, இவன் 234, 468 சுயேட்சை எல்லாம் சேர்ந்து ஒரு 4000 வேட்பாளர்களை தேர்தல் நடத்தி அதில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களை பங்கு பெற வைப்பதற்கு 10,000 கோடி செலவு. ஆனால் அதிமுக லஞ்சம் 10,000 கோடி கொடுத்துருக்கு. திமுக எவ்வளோ கொடுத்துருக்கு? திமுக கணக்கு இன்னும் ஜாஸ்தியாக வரும். செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. இங்கே தியாகராஜா 5,000 ரூபா 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பணம்லாம் ஏது? இப்போ பணத்துக்காக மட்டும் தான் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த சம்பவத்துக்காக கூட இருக்கலாம்ல? சம்பவத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. அதாவது இந்த சம்பவத்துக்கு ஒருவர் கூட குற்றவாளியாக இன்று வரை கைது செய்யப்படலை. அப்போ விஜயை பார்த்து திமுக பயப்படுது, பாஜக கூட்டணி பேசுது. ஆனால் செத்து போனவன் 41 பேர் ஆவி இந்த 2 பேரையும் மன்னிக்காது. அப்போ இதில் போய் எங்கே மக்கள் ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்? முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள். அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போகிறான். தந்தை பெரியார் எப்போ சொன்னார்? 50 வருஷம் முந்தைய சொல்லிட்டு போயிட்டார். இந்த தேர்தலை ஜனநாயகத்துக்கான தேர்தலே அல்ல, பணநாயகத்துக்கான தேர்தல். பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாயா, 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாயா? இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். அப்போ ஒரு வேட்பாளர் தேர்தல் நிற்கணும்னா எவ்வளோ வேணும்? 50 கோடி ரூபாய் வேணும். 50 கோடி போட்டவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவான்? ஊழல் பண்ணுவான். அவன் 2 சைபரை சேர்த்திக்குவான். 50 கோடி போட்டவன் 500 கோடி சம்பாதிப்பான். அதுதான் தேர்தலா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் மக்களுக்கான அதிகாரமா?